அம்மா எப்படி இருக்கீங்க? ஞாபகம் இருக்கா? எனக்கு இருக்குது. உங்களை தான் நான் தேடி திரிஞ்சேனா, நீங்க சந்திக்கலையே. நான் அதுக்கு பிறகு 2-3 தடவை வந்தேன். ஆனா உங்களை காணல. நான் அங்க நிக்கிற ஆக்கள் கும்பம் ஆக்களுக்கும் மேசினவங்க எனக்கு இந்த அவடத்துல வச்சு ஏசினா. ஏன் ஏசுறவங்க? அவங்களும் கொண்டாந்து வச்சிருக்கிறாங்களா? நான் இது கொண்டாந்து வச்சிருக்கிறேன். அவன்கிட்ட எனக்கு அப்படியே இல்ல. அது இது வந்து பொது ரோட் தானே, பொது இடம் தானே. அந்த கிணறுல நிக்க இந்த அம்மாருங்க இந்த வெயிலுக்குள்ள இவ்வளவு நேரம் சீலை போட்டுட்டு நின்றா. நீல என்ன விக்கிறீங்க இன்னைக்கு? ஈச்சம்பழம்மா. ஈச்சம்பழம். சரி, எவ்வளவு? இது ஒரு பேக்கு 200 ரூபாய்க்கு கொடுக்குறேன். அதுக்கு அவங்க எனக்கு ஏசி நான் குறுகிய விலைக்கு கொடுக்குறேன். நாம அவங்க கூட விலைக்கு கொடுக்குறாங்களா? நான் தானே அவங்களோட பில்லிய குறைச்சண்டு ஏசி போறாங்க. என்னத்தை இன்னைக்கு என்னத்தை கண்டாங்க? என்ன ஒரு 400 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வித்து என்னத்தை இது பண்றேன்? ஒரு கும்பம் கொண்டு வந்தாலும் பரவாயில்ல. இது ரெண்டும் தானே இருக்கு. அந்த ரெண்டு இந்த ரெண்டு இவ்வளவு தான் இருக்குது. பாரு இல்ல என்ன கிட்ட நாளை இருந்தாங்க எனக்கு. அதுக்கு தான் இவ்வளவு வச்சு வேண்டினேன். சரி, யோசிக்காதீங்க. ஒரு நாளும் பாருங்க. ஈச்சம்பழம் இப்ப யாரு பறிக்கிற? நீங்களா பறிக்கிற? நீங்க போய் முள்ளு இந்த ஈச்சம்பழம் இப்படி இருக்க இந்த அடிக்கு கூடாது. அதுக்குள்ள முள்ளு அந்த முள்ள பறிச்சு போட்டு அண்ணன்ட்டு ஆயிரம். கடவுளே. அம்மாக்கு இப்ப எத்தனை வயசு? எனக்கு இப்ப 71. 71 ஆயிட்டா? ஈச்ச முள்ளு தான் இதெல்லாம் குத்திஞ்ச பாருங்க கிடக்குது. வீட்டை நீங்க மட்டும் தானாமா? எங்கட மனுஷன் கை எழுத்து கால் எழுத்து அவருக்கு ஒன்றும் செய்யலாது. ஐயோ. அவருக்கு 80 வயசு. அவர்கிட்ட வயதா 60 சொல்லி நடமாடும் சேவையில ஐடென்டியா போட்டு அவருக்கு பிச்சை சம்பளம். முதியவர் சம்பளமும் இல்லை. எனக்கு தான் போட்டிருக்கிறாங்க. அது வருகுமா எப்ப வருதுன்னு தெரியாதான். அவருக்கு மனுஷனுக்கு வயதா குறைச்சி போட்டுட்டாங்க ஐடென்டில. ஐயோ. அதை மாத்தலாதாமா? மாத்தேலாண்டு சொல்லிட்டாங்களே. ஜிஎஸ்சி சொல்லிட்டாரு மாத்தேலாது. நான் என்ன செய்யட்டும் வண்ட வேலை இல்லை தாகுமான்னு சொல்லி அவருக்கு இந்த கையை இழுத்து காலை இழுத்து இந்த வாயை இழுத்து கதைக்கிற எல்லாம் விளங்காது. உங்களுக்கு போன் நம்பர் இருக்கா? என்னகிட்ட நம்பர் என்னகிட்ட இல்லையம்மா. சரி, நான் அப்ப நீங்க ஒரு நம்பர் நான் ரெண்டு நம்பரை தரேன். உங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்கம்மா? பத்திபுல்லம்மா. ஓகே, நான் 2 நம்பரை தரேன். நீங்க எனக்கு அடிங்க. உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்க கேட்டாங்கன்னா உங்களோட நம்பர் இல்லைன்னு அப்ப எப்படி நான் உங்களை தொடர்பு செய்யறது? நீங்க எனக்கு போன் அடிச்சாலும் நான் திருப்பி அடிக்கிறேன். பக்கத்து வீட்டுல அப்படி எப்படி நம்பர் இருக்கா? யார்ட்டையாவது தெரிஞ்சாக்கள்கிட்ட? பக்கத்து வீட்டுல நம்பர் இருக்குது. அந்த நம்பர் தான் பேரன் ஒரு ஆளுட்டு இருக்குது. சரி, பேரன் நம்பர் எடுத்து எனக்கு நீங்க கால் பண்ணி போட்டு உங்களோட நம்பருக்கு நான் எடுத்து கதைச்சு போட்டுட்டு பேரன் நம்பரை தாங்க. பேரண்டையும் சொல்லுங்க இப்படி அக்கா ஒரு ஆள் அடிப்பாங்க. சரியா? மற்றது எந்த இடம் என்ன சொன்னீங்க? உங்களோட அட்ரஸ் போன்லயே சொல்லிருங்க. அப்ப கோவில் ரோடு முன்னுக்கு போன மட்டும் அம்மாள்ற கோவில் இருக்கு. அந்த சைட்டுக்கு தான் நாங்க இருக்கிறோம். விஜயாண்ட வீட்டுக்கு முன்னுக்கு தான் இருக்கிறேன் நான். சரி, ஓகே. நாங்க கந்தியா வீதியாண்டு சொல்லி எங்கட இதுல அந்த போஸ்ட் கட்டையில ஒழுங்க இருக்கு. ஒழுங்க போஸ்ட் கட்டையில கந்தியா வீதியாண்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் அதுக்கும் ரோட்டு கொங்கு போட்டுருக்கிறாங்க. எங்களுக்கு வர்றோம் ஒழுங்க தான் போட்டுருக்கிறாங்க. அதுக்கும் போடல. அதுக்கும் சொல்லி பார்த்தோம். அதுக்கும் செய்யல. ஏனோ தெரியும் எங்களை இப்படி கழிக்கிறாங்க. எல்லாரும் இதுக்கும் ரோட்டை போட ஓடி பைஸ் நான் சொன்னேன். நான் எங்களுக்கு ஒழுங்கு இதுக்கு ஆக கூட்டத்துல எங்கட மனுஷன் தான் ஒழுங்க கேட்டது. கையும் சொல்லிட்டாங்க ஓமெண்ட் போட்டுட்டு இப்ப என்னடா எல்லாருக்கும் குறவலம் கொட்டி கொடுத்துருக்கு. கொங்குரோட்டம் போட்டு கொடுத்துருக்கு. எங்களுக்கு வந்து ஒன்றும் வரல. அங்கே உதவியெல்லாம் பாருலையா? ஒரு உதவி இல்லை. நீங்க அந்த தந்தையாலே அதுக்கு பிறகு ஒரு மனுஷன் ஒரு உதவி செய்யல இல்லன்றது. இந்த அரிசி 10 கிலோ அரிசி அந்த 10 கிலோ அரிசி தந்திருக்கிறாங்க. நான் நான் எல்லா இடமும் போறேன் தானேம்மா. நான் இப்போ எத்தனை மாசத்துக்கு பிறகு வந்தேன் நான் இங்கே. நான் இந்த முறை இங்க பார்த்துட்டு போகமான்ட்டு ஒரு முடிவோட தான் வந்தேன். சரி, கொஞ்சம் நில்லுங்கம்மா. கொஞ்சம் சாமான் இருக்கு, சமையல் சாமான்கள். சரியா? வச்சு பாவீங்க. அம்மா, இது ஈச்சம்பழத்தோட காசு. கொஞ்சம் பொறுப்பு, ஒரு சின்ன உதவி வச்சுக்கொள்ளுங்க. அடிங்களா எனக்கு நம்பரை. சரி, உங்களோட வீட்டை போவீங்க தானே? இப்போ நம்ம சாப்பிட்டீங்களா? நம்ம விடுஞ்சதுக்கு நீங்க நம்ம ஒன்றுமே இல்லை. ஒன்றும் சாப்பிடல.
ஒரு நாள் இதுல வந்து சாப்பிடாம தான் பாருப்ப சாப்பிடாம வந்து நின்றுட்டு போறேன். இனி போய் தான் நண்டாலும் செய்வேன். செஞ்சு சாப்பிடுறது. ஓ அந்த மனுஷனுக்கு தண்ணியை வச்சு குடிச்சு ஓடுதான் அழுந்துட்டு வந்தேன். சரி இனி ஒரு 2-3 நாளைக்கு நீங்க ரெஸ்ட் எடுங்க சரியா? அங்க சாப்பாடு சாமான் உங்களோட நம்பரை தாங்க நாளைக்கு தரேன் சரியா? ஆமா நம்பர் எடுங்க, கண்டிப்பா கால் பண்ணுங்க. சரி நான் கால் பண்ணுறேன். நாள் கழிச்சது சரி ஆனா கண்டிப்பா அடிங்க. இந்த போன் இருக்கு, நான் மிஸ் கால் இருந்தாலும் அடிப்பேன். உங்களோட பேரண்ட்ட சொல்லி இந்த நம்பருக்கு SMS போட்டு உங்களோட பேரையும் போட சொல்லி விட்டுருங்க. அதுலயே சின்ன அம்மாட பேர் சொன்னவ பத்தி புள்ளம்மா. சரி போயிட்டு வரேன், நீங்க இப்ப வீட்டை போங்க. சரி சரி ஓகேயா, பாய் பாய் பாய். கவனமா போங்க. எப்படி இருக்கிறீங்க? கண்டுபிடிச்சுதான் பாத்தீங்களா? வெயிட் பண்ணீங்களா? அது ஐயா பாப்போம் வாங்க. பத்தி புள்ள அம்மா வீட்டுக்கு போய் கொண்டிருக்கோம். பல பேர் பல விதமா கதைப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழையலாமா? விளங்குதா? அம்மாட வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு மாதிரியா. ஒரு ஆளுக்கு சூறு இல்லாம போகுது. அப்படிங்க ஆமா இதையும் கழட்ட இல்லாத ஓகே. மாடு வாரதுக்காக மாடு வாரதுக்கு. சரி ஓகே ஓகே. மகன் மோசம் போயிட்டாரு. மாண்ட புள்ளிகள் மகன் சேர்த்து தர என்ன நடந்து அவருக்கு என்ன நடந்த விட நடந்தன்னு தெரியாது. அவருக்கு வந்து இந்த ஹார்ட் அட்டாக்கா பிரச்சனையில நான் 3 நாள் ஆஸ்பத்திரி மட்டக்களப்பு கொண்டு 3 நாள் செத்துட்டாரு. 2 புள்ளிகள், ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும். புள்ளிகள் 2 அவங்களோட அம்மாட்ட பிரச்சனையில விட்டுட்டு அவ போயிட்டா வெளிநாடு. இந்த வீட்டுல நாங்க அமைஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குதானே, இவன் அந்த பிள்ளைக்கு ஒரு காலத்துல புள்ள கல்யாணம் முடிச்சா இந்த வீட்டை கொடுக்குறதுக்கு இப்ப கதைக்கிறாங்க. கொஞ்சம் அறுத்த முன்னாடி கதைக்கிறாங்க. கொஞ்சம் அந்த கையெல்லாம் இந்த கையால சாப்பிடல. என்ன வலிப்பு வந்துட்டு நோய் வந்து இந்த கால் அழுத்து இந்த கையெழுத்து பாயங்கால் அழுத்து இந்த ஆயுர்வேத வைத்தியத்துக்கு போய் தான் ஓரளவுக்கு எல்லாம் நிமிந்து இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் பரவாயில்ல. முழுங்குனா உள்ளுக்கு போறல வெளிக்கு வருவோம். இப்பயும் சாப்பிடக்குள்ள அவங்க சொன்னவங்க நேராக இருந்து சாப்பிட. நான் அங்க இங்கேயும் தெரியறதுல இப்ப சரியா சோறுவை அங்க இறங்குது. ஒரு யானை கூச்ச மாதிரி உரைக்கிறது. அப்படியா நமக்கு நோய். எத்தனை வயசாகுது இப்ப அப்பாக்கு? எனக்கு வயது கூட ஐடென்டில குறைய போட்டு. உங்களுக்கு கூடயா? ஐடென்டில குறைய போட்டு 80 வயசு சொன்னீங்க. சுனாமி இதுல எல்லாம் போயிட்டு எனக்கும் தெரியாது. ஏசுதான் இந்த இது எடுத்தவர். அவர் தான் பிறகு பதிவு எடுத்து தந்தார். ஐடென்டில வந்துட்டு 63 அவருக்கு கூட எனக்கு குறைய. எனக்கு இப்ப 72. நீங்க 72. அவருக்கு 63 தான் பார்த்துட்டு சிரிச்சவங்க. ஆனா அதனால நிறைய நஷ்டம் என்ன வயசு பிள்ளையா போட்டதால முதியோர் காட்சியும் வரல. அந்த பிச்சை சம்பளம் தான் அதுதான் வேற பார்த்தல சந்தோஷம். இப்ப வீடு தெரியும் தானே எனக்கு. ஒரு மாதிரி பத்தி பிள்ளாமாட வீடுங்கன்னு கேட்டு தான் வந்து சேர்ந்தேன் நான். காலையில இருந்து வாரண்டு என்னண்டா கொஞ்சம் வேலு. அப்ப எல்லாத்தையும் முடிச்சுட்டே வந்துட்டேன்னா லேஸ் தானே வந்துட்டு கொஞ்சம் சாமான் கொண்டு வந்தேன். நான் வீட்டு சாமான் தான் வச்சுக்கொள்ளுங்க. எங்க போய் அதாங்கல வெங்கி இதையும் எடுத்துக்கொள்ளுங்க. நான் கொஞ்சம் காசு இருந்தாரு அம்மாக்கு ரோட்டுக்கு வர கூட. இன்னைக்கு எதுவும் விக்கலையா? பழம் இல்ல. இனி எந்த பழமும் இல்லையா? நாவல் பழம் பூக்குதோ? பூக்குது. இன்னும் எத்தனை மாசம் எடுக்கும்? அது வந்து எங்களுக்கு ஏன்னா நாவல் பழம் எனக்கு ஃபேவரட், எனக்கு விருப்பம். சரியா? நாவல் பூக்குது 8 மாசம் 8-9 மாசம் என்ன பழுக்கும். நான் எப்படியும் நாவல் பழம் ரெடி ஆனோன்னு எனக்கு கால் அடிங்க. நான் வந்து நம்பர் இருக்கு. நான் போற இங்க எல்லாம் இல்ல. இங்க பின்னால் பெரிய மரம் மாவடியோட அங்க இருக்காங்க. அதுல சின்ன மரம் தானே, அதுகள்ல நாங்க சவட்டி ஆஞ்சி
இது வந்துருவோம். ஓகே ஓகே. அதுல இருந்து ஆஞ்சிட்டு வந்து பஸ்ஸில் ஏறிட்டு வர வந்து அவிடத்துல அந்த ஒரு தடவை சந்திச்சிருப்ப அந்த அதுல இறங்கி விற்கிறேன். வித்து போட்டுதான் ரோட்டாலும் பாரு. சரியா. அப்பாட பேர் என்னன்னு சொன்னீங்க? வெற்றிவேல். வெற்றிவேல். ஓகே. பத்தி புள்ளம்மான்னு எப்படி உங்களுக்கு பேர் வந்தது? ஒரு டவுட். அதே எனக்கு வந்து எனக்கு 12 அம்மாவும் அப்பாவும் வச்சிருக்கிறாங்க பத்மாவதி. அதுக்கு சொன்னாங்களே அவங்கட அந்த காலத்து ஆக்கள் வேற பேரு கூப்பிடப்படாது, எதண்டாலும் ஒரு பேரு. இவங்க பத்தி புள்ள அப்படியே கூப்பிட்டுட்டாங்க. என்ன செய்வோம்? நான் யோசிச்சேன் இது இவட உண்மையான பேரா இல்லாட்டி செல்ல பேரா கேட்டு பாப்போம். இதுதான் வச்சு கூப்பிட்டுறாங்க. இனி அதே பதிவா வைத்து அப்படியே பதிவா வைத்து அப்ப உனக்கு ஆகலேச்சு நாங்க பேத பேரண்டு நாங்க சரி கூப்பிட்டோம். பத்தி புள்ளன்ட்டு கூப்பிட்டுட்டோம். அதே வைத்து பதிரிக்காரு. அதுலயே வைத்து. சரியா. அதுதான் பேரு. நீங்க இப்ப இந்த பல வியாபாரம் இல்ல தானே, முடிஞ்சுதானே? இப்ப அடுத்தது என்ன? இப்ப இனி ஒன்றுமே இல்ல. நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. எனக்கு எதுவும் உங்களுக்கு தேவை இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. சரியா? என்னால முடிஞ்சதையும் நான் செய்வேன். சரியா? அம்மா இதையும் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? செலவுக்கு வச்சுக்கொள்ளுங்க. மற்றது நான் இனி டச்சில் தானே இருப்பேன். நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம் எனி டைம். அடிங்க. எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. நீங்கள் இனி ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நாளைக்கு. சரியா? சரியா. இல்லை பரவாயில்லப்பா, நானும் போயிட்டு வரேன். சரியா? சந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ அம்மா. பார்த்தல சந்தோஷம். சந்தோஷம். போயிட்டு வரேன். சரியா? நீங்க போங்க, பரவாயில்ல, நான் போயிடுவேன். போறேன். அந்த ஜோதிக்கு நீங்க சாமான் கொடுத்துட்டு வந்த அன்றைக்கு தான் எனக்கு நீங்க சாமான் தந்த. ஓ ஓ ஓ. அப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து அவரும் நானும் அழைச்சிட்டு பாலப்பழத்தை கொண்டு போறோம். அவ சாமான் தூக்கி வர்றாவும் பழத்தை கொண்டு போகல. அவள் அம்மாச்சாள் தந்தேன்னு சொன்னாவும் தந்து நான் வீட்டை வச்சுட்டேன்னு சொன்னேன். நாலு பழம் வந்தா சொல்லுங்க அப்ப. ஓ சரி, நான் சரி போயிட்டு வரேம்மா. சரி, பாய் 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 பாய். பாய்.